ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புறேன். இதில் வந்து நம்ம வந்து டே 66க்கான ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம போன பார்ட்டில் என்ன பேசணும்னா, அன்ஷிதாவையும் ரஞ்சித்தையும் நிற்க வைக்கிறாங்க. பட் அன்ஷிதா இல்லை, சாரி, சௌந்தர்யாவையும் ரஞ்சித்தையும் நிற்க வைக்கிறாங்க. அன்ஷிதா எழுந்து சௌந்தர்யா இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அந்த சைடில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாங்க. ஏன்னா யூனியன் லீடர் அவங்க தான். ஸோ எடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பிக் பாஸ் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்து இப்போ இது ஓகேயான நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இப்போ செலக்ட் பண்ணி அனுப்புங்க. ஆனால் இப்போ வந்து ஆப்போசிட் டீமில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. யார் செலக்ட் பண்ணி அனுப்பினாலும் அதை வந்து ஆப்போசிட் டீம் அக்செப்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டு சொல்லிட்டாரு. ஸோ இந்த சைடில் இவங்க வந்து விஷால் அனுப்புறதுக்கு பண்ணுறாங்க. அதுக்கு எழுந்து தர்ஷிகா தான் ரீசன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷால் வந்து மேனேஜராகவே இல்லை, அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு தர்ஷிகாவுக்கும் பிக் பாஸ் வந்து ஒரு பல்ப் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இது சொல்ல அது சொல்லலாம், இரு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து ஏதோ ஒன்று சொல்கிறது இல்லை, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறார். அதாவது இவங்க வந்து தர்ஷிகா ஒருத்தங்களை குறை சொல்லணும்னா எப்பவுமே கோவமாக தான் சொல்லுவாங்க. அது வந்து தர்ஷிகா நாமினேட் பண்ணும்போது தான் பார்க்கணும். சத்யாவையும் ஒரு சிலரையும் ஸ்ட்ராங்காக நாமினேட் பண்ணும்போது அவ்வளோ கோவம் வந்து ரியாக்ஷன் அவங்களுக்கு வரும், ஃபேஸில் எக்ஸ்பிரஷன். பட் ஆனால் இப்போ விஷால் மேலே ஒரு குத்தம் தான் அவங்க சொல்கிறாங்க. மேனேஜர் சைட்லேருந்து அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, மேனேஜராக இல்லை, அவர் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அப்படின்னும் போது இவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஏன் அந்த சிரிப்பை தான் வந்து பிக் பாஸ் சொல்கிறார். அதாவது இவங்க ஃபேவருக்காக தான் விஷால் சைடு அனுப்ப பார்க்குறாங்க. ஏன்னா விஷாலுக்கு இங்கே பெர்ஃபார்ம் பண்ண எதுவுமே இல்லையாமா மேனேஜர் சைடில், எல்லாத்தையும் முத்து எடுத்துடுறார் போல அப்படிங்கிற மாதிரி இவர் மீன் பண்ணுறது தர்ஷிகாவுக்கு புரியாமல் இருக்கும். ஏன்னா எப்போ பாரு விஷால் வந்து நாமினேட் பண்ணுறது முத்து தானே. அப்போ வந்து தர்ஷிகாவுக்கும் முத்து மேலே இருக்கும் இல்லையா அந்த வெஞ்சன்ஸு. ஸோ அதை மீன் பண்ணுறதுக்காகவும் எப்படி இருந்தாலும் இங்கே இருந்தால் விஷால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அந்த சைட் வந்து ஸ்வாப் பண்ணி விட்டு அது ஒரு ஸ்கோரிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேவர் பண்ணுறதுக்காக தான் விஷால் அனுப்புகிறாங்க. அது சிரிச்சுக்கிட்டே குறை சொல்கிற மாதிரி விஷாலை சொல்கிறாங்க. அதுக்கு பிக் பாஸ் அங்கே பல்ப் கொடுக்குறாரு. கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இதுதான் ரீசன், இதுதான் நிஜமாக தான் பிக் பாஸ், இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி பூசி அனுப்புகிறாங்க. ஒரு சைடு விஷால், அந்த சைடில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு அன்ஷிதா, ராணவ், பவித்ரா 3 பேருக்குமே யார் போகலாம் அப்படின்னும் போது ராணவ் இப்படி பேசுவான், இல்லை வந்து பவித்ரா இப்படி பேசுவாங்க அப்படின்லாம் வரும்போது இதில் அருண் வர அருணுக்கும் பவித்ராக்கும் 3 ஓட்டு வருது. சரி ஓட்டிங்கில் எடுக்கலாம் அப்படின்போது அருணுக்கும் பவித்ராக்கும் 3 வருது. 3 வரும்போது ரஞ்சித் சார் இன்னொரு ஓட்டிங் போடணும் போது அப்போ ரஞ்சித் சார் வந்து கேட்குறாரு, அருண் நீ போறியா ஓகே வரும்போது எனக்கு ஓகே போகிறேன்னும் போது ஸோ ரஞ்சித் சாரோட ஓட்டு வந்து அருணுக்கு போயிட்டு, ஸோ அருண் தான் இந்த சைடு. ஸோ இந்த சைடு அருண் வந்து மேனேஜராக இந்த சைடு வர போகிறார், விஷால் வந்து ஒர்க்கராக அந்த சைட் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஹாலில் பேசி ஒரு வழியாக அதை கன்சிடர் பண்ணி 2 பேரும் ஸ்வாப் ஆகிக்கிறாங்க. ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் ஒன்றும் பெருசாக அங்கே பண்ணலை. அங்கே வந்து அவர் சைக்கிளிங் பண்ணுறது அந்த சைடில் நம்மளுக்கு பெருசாக காட்டலை. ஆனால் வந்து இந்த சைடில் அருண் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து டீப்பாக எல்லா விஷயத்தையும் லேபர் சைட்லேருந்து பேசுகிற மாதிரி, ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி, லேபருக்கான ஒரு ஈக்குவாலிட்டிக்கு தான் நான் விளையாடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணிக்க தான் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அருண் வந்து அதை வந்து ஒரு இடமா சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, தூக்கம் அவங்களுக்கு எல்லாம் கான்வர்சேஷன் அது போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து 2 பேரும் ஒன் தான் உட்காந்து பேசுகிறாங்க, முத்துவும் அருணும். அப்போ வந்து சொல்கிறாங்க, இப்போ ராணுவ கூட போன வாரம் சைக்கிளிங் பண்ணும்போது, ஏன்னா வந்து யார் சைக்கிளிங் பண்ணணும், யார் குளிக்க போகும்போது யார் பண்ணணும், இல்லை தண்ணி யூஸ் பண்ணும்போது யார் பண்ணணும்னு மேனேஜர்ஸ் தான் சொல்லணும். அந்த டெசிஷன் அத்தாரிட்டி வந்து மேனேஜர்ஸ் கிட்ட தான் இருக்குது. இப்போ ராணுவ ரொம்ப நேரமாக 1 ஹவர் மேலே பண்ணார். இப்போ நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சா நீங்கள் மாற்றவே இல்லை அப்படின்னும் போது அது அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி அருண் கேட்குறாரு. கஷ்டமாக இருந்தால் அது அவர் தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா இவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க மேனேஜர்ஸ், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்க, நாங்கள் ஆள் மாற்றி விடுறோம் அப்படின்னும்போது அதை வந்து அப்பப்போ சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து அது எங்களுக்கு தெரியாதுல்ல, அவர் சொன்னால் தானே தெரியும், அது யாருக்கு தெரியும் கஷ்டம்னு, அவங்களுக்கு தானே தெரியும், அப்போ அவங்க தானே சொல்லணும்னா அது எப்படி சொல்லணும்னு நீங்கள் சொல்வீங்க, அது பார்த்தா தெரியாதா? எனக்கு கூட 2-3 வாட்டி அந்த மாதிரி நான் தோணியிருக்கு, நீங்கள் வந்து மாற்றுவீங்க, நான் சைக்கிளிங் பண்ணிட்டே இருந்திருக்கேன், ஸோ வந்து நீங்கள் மாற்றி விட்டால் அது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா மாற்றி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த குளிக்கிறது கூட வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்படுத்துறீங்க. அதாவது இப்போ யாராவது ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு நாங்கள் வந்து ஃபுல் டே வந்து வெளியிலே இருக்கோம், சைக்கிளிங் பண்ணிட்டு அங்கேயே தூங்குறோம், அங்கேயே சாப்பிட்றோம், எல்லாம் வெளியே இருக்கும்போது நாங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், நீங்கள் அதையும் வந்து சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறீங்க, அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே லேபர் சைட்லேருந்து பேசுகிற மாதிரி ஒன்று சொல்கிறார். அப்போ அதுக்கு முத்து சொல்கிறார், இல்லை இது வந்து எல்லாரும் சீக்கிரம் பண்ணோங்கிறது அவங்களுக்கான விஷயமும் தானே, அது கரெக்டு தான், அது அப்படியும் யோசிக்கலாம். இப்போ வந்து யாரோ குளிக்க போகிறாங்க, அது லேபர்ஸாக இருக்கட்டும் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், குளிக்க போகிறா அதுக்கு பதில் சைக்கிளிங் பண்ணுறது லேபர்ஸ் தான் பண்ண போகிறாங்க. அப்போது யார் போனாலுமே லேபர்ஸ் தான் பண்ண போகிறாங்கன்னா அப்போ உள்ளே போகிறவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சைக்கிளிங் பண்ணுறது ஒரு 5 நிமிஷம் கம்மியாகும், அந்த எஃபோர்ட் கம்மியாகும். அதனால சீக்கிரம் வாங்க, நாங்கள் வந்து உடனே வாங்கன்னு சொல்லலை, சீக்கிரம் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க தானே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இன்னொன்று எடுத்து வைக்கிறார். இந்த 2 பாயிண்ட் கூட ஓகே. இன்னொன்று என்ன எடுத்து வைக்கிறாருன்னா, இப்போ எதுவாக இருந்தாலும் வந்து யூனியன் லீடர் வந்து பேசணும் அப்படிங்கிறது, நீங்கள் 8 பேர் இருக்கீங்க, 8 பேர்கிட்ட ஒருத்தர் வந்து யூனியன் லீடர் ஒருத்தர் மட்டும் பேசணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து கோழைத்தனமா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு. 2-3 வார்த்தைகள் இங்கே விட்டுறாரு. அவர் கோழை விட்டுறாரு, கோமாளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கோமாளின்னு எங்கே விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் டாப் 8 இங்கே பர்சனல் கொண்டு வராரு. டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே என்ன சொன்னார், லேபர்ஸ் கிட்டலாம் நான் என்னோட பர்சனல் எங்கேயும் கொண்டு வர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
இங்கே அங்கங்கே எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கே தான் அதை சொல்ல வராரு. இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவும் அருணும் பேசிகிட்டு இருக்கும், இந்த 2 எடுத்து வச்சாருங்களா, ராணுவுக்கு வந்து 1 ஹவர் சைக்கிளிங், அதுக்கப்புறம் குளிக்க போகும்போது சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இது 2ம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து முத்துக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இது கொஞ்சம் இன்னொன்று சொல்கிறாரு, இதை ஒரு சிலர் வந்து டாஸ்க் மாரி கொஞ்சம் பர்சனல் விஷயங்கள்லாம் வரா மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பூசி மழுப்பி அட்டாக் பண்ணுற மோடுக்கு தான் வராரு. அதை தெரிஞ்ச முத்து வந்து இல்லை இதுக்கு மேலே பேசினா சரியாக வராதுன்னு சொல்லும்போது, சரியாக வராதுன்னு மைண்ட் வைஸ் நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறார், ஓகே இது வரைக்கும் நீங்கள் பார்த்து கரெக்டாக பேசினதுக்கே ரொம்ப தேங்க்ஸ், நம்ம இந்த கான்வர்சேஷன் இப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முத்து வந்து அந்த இடத்துல வந்து நகர பார்க்குறாரு. நகர்ந்தப்புறம் இவருக்கு ட்ரிகர் ஆகிடுது, நம்ம உட்காந்து பிடிக்கலான்னு பார்த்தா இவர் எஸ்கேப் ஆகிறானே இவன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ட்ரிகர் ஆகிடுது. உடனே லிவிங் அங்கேயே கிச்சனில் வந்து ஜாக்லின், மஞ்சரி, தீபக் எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எப்பவுமே மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டாப் 8ன்றதுனால அவங்க பாட்டம் 7ன்றதுனால அது வந்து எந்த பிரிவினையும் இதில் இல்லை, எல்லாரும் ஈக்குவல் தான், நீங்கள் எவ்வளோ ஈக்குவலோ அவங்களும் அதே ஈக்குவல் தான். யூனியன் லீடராக மட்டும் வந்து நீங்கள் உங்கள் 8 பேர்கிட்ட ஒரு யூனியன் லீடர் ஒருத்தர் வந்து பேசணுன்றது கோழத்தனம், நீங்கள் உங்களை பெஸ்ட்டு நினச்சிக்கிறீங்க இல்லை அவங்க ஒஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறீங்கன்னா அது உங்களோட கோமாளித்தனம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைங்க கோழம் வந்துடுது, கோமாளின்னு வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே மேனேஜர்ஸ் ஷூலேருந்து பார்க்குறீங்க, நீங்கள் ஓகே மேனேஜர்ஸ் எல்லாம் ஓகே தான், பட் ஆனால் அவங்களோட ஷூஸ்லேருந்தும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இங்கே வந்து நம்பர் டாப் 8 பாட்டம் 7ங்கிறதுல அந்த பார்ஷியாலிட்டிலாம் இல்லை. லேபர் அதாவது டாப் 8யும் சொல்லிடுறாரு, பாட்டம் 7ம் பண்ணிடுறாரு. அதை வந்து நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களோட கோமாளித்தனம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு, அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மேனேஜர்ஸும் லேபர்ஸும் எல்லாம் வந்து எந்த பிரிவினையும் இல்லை, 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி இதில் யாருமே பார்ஷியாலிட்டின்னு கொண்டு வரவே இல்லை. இவர் தான் டாப் 8 பாட்டம் 7 கொண்டு வந்து அந்த டாஸ்க்குள்ளே அந்த ஈகோவை கொண்டு வந்து அதை பண்ணுறாரு. ஏன்னா இவர் பாட்டம் 7 வந்துடுறாரு. இவராக தானே பாட்டம் 7 போகிறேன்னு சொன்னார், வந்து நிற்க சொன்னால் யாரும் இவர் கோட்டிங் போடலை, விஷால் செலக்ட் ஆகிட்டார் வந்தார். அப்போனா என்ன சொல்கிறது, இது வந்து நீங்கள் பர்சனல் தான் டாஸ்கில் கொண்டு வரீங்க. அப்போ இது வந்து ஜாக்லினுக்கோ அங்கே சமைச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே ஹிட் ஆகிடுது. நீங்கள் இவ்வளோ அருண், நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் உனக்கு கோவம் வந்துடும்ன்ற மாதிரி அது கொஞ்சம் இதுவாகிடுது. எல்லாருக்குமே அங்கே இருக்க எல்லாருக்குமே கோவம் வந்துடுது, இவர் ட்ரிகர் பண்ணி பேசினது, அவர் பண்ணதே அதுக்கு தானே, அதனால் அது வந்து ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிட்டே இந்த ஆர்குமெண்ட் இப்படி வளர்ந்துட்டே இருக்கும்போது பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. எப்பவுமே 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் பஸர் அடிக்கிறவர், இந்த ஆர்குமெண்ட் அருணுக்கும் மேனேஜர்ஸ்க்கும் இந்த உள்ளே போயிட்டே இருக்கும்போதே வந்து பஸர் அடிச்சுட்டு இப்போ திருப்பி ஸ்வாப் டைம் அப்படின்னுறாரு. உடனே சத்யாலாம் ஸ்வாப் டைம் இப்போ தானே ஆச்சு அப்படின்னு, ஏன்னா அருண் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் எதையாவது ஒரு பண்ணிடுவார், குட்டியை குழப்பிடுவாருன்னு பிக் பாஸ் தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. உடனே வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஸ்வாப் டைமுன்னொடனே அதுவும் இல்லாமல் அப்பயே பேசிகிட்டு இருக்க ஆர்குமெண்ட்டில் அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் என்ன எல்லாரும் என்ன சொல்கிறது, அதாவது இவருக்கு எதிராக அந்த மேனேஜர்ஸ் டீம் ஃபுல்லாக பேசுகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. 7 பேர் என்ன ஒரே மாதிரி பேசுகிறீங்க, நான் சொல்கிறது யாருக்குமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி மார்னிங் எப்படி வந்து தீபக் விஷயத்தில் மாற்றினாரோ அதே மாதிரி மாற்றினாரு. அது வந்து நீங்கள் பர்சனல் அட்டாக் ஃபுல்லாக பண்ணது. இது வந்து டாஸ்க்குள்ளே நீங்கள் டாஸ்க்கு ஆடாமல் பர்சனல் அட்டாக் அங்கங்கே சரி பூசி மொழிப்பு கொஞ்சம் வந்து தொட்டு பிடிச்சி பண்ணுறதுன்றது ஓகே, அது இருக்கும் தான், ஆப்வியஸாக அந்த பிபி ஷோவில் அது இருக்கும் தான் டாஸ்க்குள்ளே. ஆனால் நீங்கள் மொத்தமாகவே டாஸ்க்கை வந்து உங்கள் ஈகோக்காக யாருமே விளையாட விடாமல் ஒன்று பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்து நம்மளுக்கு தப்பாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து அந்த பஸர் அடித்தோன்னே ஒருத்தவங்களை திருப்பி ஸ்வாப் பண்ண அப்படின்னும் போது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அருண் தான் வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் லேபராகவே பேசிகிட்டு இருக்காரு, வந்து அவருக்கு மேனேஜராக மாறுறதுக்கான டைம் வேணும் அப்படின்னாலுமே அந்த ட்ரை அவர் பண்ணுற மாதிரியே தெரில, ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர் சைடே பேசுகிறாரு, அவரால் இங்கேருந்து எங்கள் கூட ஒத்து போக முடியாதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக சொல்லி எல்லாம் அருணை தான் அனுப்ப பார்க்குறாங்க. இந்த இடத்துல வந்து சௌந்தர்யா மட்டும் அங்கே எல்லாம் பேசிட்டு ஒரு இடத்துல அவங்க சௌந்தர்யா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா தர்ஷிகாவை சொல்கிறாங்க. நான் அதைத்தான் வந்து ப்ரொமோலெல்லாம் போட்டாங்க போல், நான் இதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அது ஒன்று தான் சொல்லுவாங்க சௌந்தர்யா. பட் ஆனால் அங்கே மெஜாரிட்டி வந்து எல்லாரும் அருண்னு சொன்னதுனால அருண் தான் திருப்பி அந்த சைடுக்கு போயிடுவார். அப்போ அந்த சைட்லேருந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தா அந்த சைட்லேருந்து பவித்ரா வராங்க. இங்கே வந்து லேபர் சைடில் பெருசாக டிஸ்கஷனே போக மாட்டேங்குதுங்க, யார் அனுப்பலாம் செய்யலான்னும் போது அவங்க வந்து ஒன்றும் ஓட்டிங் கூட இல்லை, ஓரளவுக்கு மெஜாரிட்டி அன்ஷிதா தான் அங்கே வாய்ஸ் எடுத்து பேசி, இங்கே முத்துனா அங்கே அன்ஷிதா வாய்ஸ் எடுத்து பேசி அவங்க ஒன்று பண்ணிடுறாங்க, ஏன்னா அவங்க யூனியன் லீடர் அப்படிங்கிறதுனால. அவங்க பவித்ரா இதில் வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அன்ஷிதா இதில் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, இன்சைடில் இருக்கவங்க அன்சைட் போனால் அவங்களுக்கு என்எஃப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் அன்சைடில் இருக்கவங்க இன்சைட் வந்து அவங்க டைரக்ட் நாமினேஷனில் போகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சௌந்தர்யா அந்த ரிஸ்க் எடுத்து போகிறேன்னு தான் சொன்னாங்க டைரக்ட் நாமினேஷனாக இருந்தாலும். பட் ஆனால் இவங்க தான் ஒத்துக்கல லேபர் சைடில். இப்போ பவித்ராவை என்எஃப்பிக்காக அங்கே அனுப்புனா எனக்கு வந்து பவித்ராக்கு அது கிடைக்கணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. இதில் என்னென்னா அன்ஷிதா வந்து அவங்களுக்கான கேமை விட்டு கொடுத்து அருணுக்காக ஆடுறது, பவித்ராக்காக ஆடுறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுற மாதிரி காட்டிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து கொண்டு போகும்னு தெரியல அவங்க கேமை. இதுவே அவங்க கேமாகவே இருக்கலாமே, அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ வந்து பவித்ரா சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்வாப் ஆகுறாங்க, இதுதான் நடக்குது. ஸோ இந்த இடத்துல அருணை திருப்பி இவங்க அனுப்பிச்சிட்டாங்க, அப்போ நீ கிளம்பு ரசா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பவித்ரா உள்ளே வந்துடுறாங்க.
இதில் அங்கேருந்து இங்கே வந்துட்டார் இல்லைங்களா, திருப்பி அகைன் லேபர்ஸ் டீம் வந்தோடனே உடனே அன்ஷிதாலாம் வாங்கினேன் நீங்கள் இல்லாத கொஞ்ச நேரம் ரொம்ப உங்களை மிஸ் பண்ண வாங்கினேன்னு அவங்க வந்து அந்த அருணுக்கான அந்த இது பண்ணுறாங்க. 2 பேரும் அவங்களுக்கான அந்த பாண்டிங்குள்ளே அந்த பிரதர் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே அருண் மிஸ் பண்ண மாதிரி. ஸோ இந்த சைடு அருண் வந்து ஃபுல்லாக இது பண்ண பார்க்குறாரு, அந்த சைடு முத்து வந்து இது பண்ண பார்க்குறாரு. பட் ஆனால் இது வந்து பஸர் கேம்ன்றதுனால அந்த ஸ்வாப்பிங் மோட் தான் அதில் இருக்க ஒரே ட்விஸ்ட்டு. ஸோ இது எப்போ வந்து பிக் பாஸ் வந்து நடுவில் எந்த ட்விஸ்ட் வேணால் எப்போ வேணால் மாற்றலானும் போது யார் வேணால் இந்த சைடு அங்கே அந்த சைடு இங்கே மாற்றும் போது என்ன மைண்டு கேம் ஆடினாலும் அந்த பாய்ஸ் டீம்லையாச்சும் ஓகே, பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமும் ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க தான் இருக்கணும் இவங்க தான் இருக்கணும் அப்படின்றத அது கன்சிடர் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஆனால் இது வந்து பிக் பாஸ் வந்து இந்த 2 டைம்ஸ் இது வச்சிருக்காரு ஸ்வாப் மோட், அவங்கவுங்க டிசைட் பண்ணி அனுப்பலான்னு. 3rd டைம் வேறு ட்விஸ்ட் வைப்பார், அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். அதுக்கு பதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருண் இன்சைட் வந்துடுறாரு இல்லைங்களா, வந்தோடனே வந்து அங்கே அப்சர்வ் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த சொல்லணும்ல லேபர்ஸ் டீம் கிட்ட வந்து சொல்கிறாரு, அங்கே ஒன்றுமே இல்லைடா, அங்கே ஃபுல்லாக முத்து வாயை வச்சுதான் வெறும் மவுத் பீஸ் தான்டா அவன், அங்கே மூளையாக இருக்கு. அப்போ மூளை மஞ்சரி யாரோ கேட்குறாங்க, சத்யா தான் நினைக்கிறேன், சத்யா வாய்ஸ் தான். அப்போ மூளை வந்து மஞ்சரியான, ஆமாம் மூளை வந்து மஞ்சரி தான், ஃபுல்லாக வந்து மவுத் பீஸ் தான் முத்து, ஒன்றுமே கிடையாது. அவங்களோட மூளையை வச்சு இவன் விளையாடிட்டு இருக்கான் கேமு. நம்மளுக்கான பிளான் என்னென்னா மஞ்சரி இங்கே வந்தால் நம்ம விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி, மஞ்சரி இங்கே வந்தால் பிடிச்சி வச்சுக்கணும் விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி மஞ்சரியை வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே கார்னர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் நைட்டு 24/7 ரஞ்சித் கிட்ட அருண் பேசியிருக்காரு. இது நம்மளுக்கு 1 hourல காட்டலை. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் செம்மையாக வச்சு செய்யணுன்னு மஞ்சரியெல்லாம் விடவே கூடாது இந்த சைடுன்னு ரொம்ப வன்மத்தோட உச்சியில், டாஸ்க்குக்காக சொல்லலைங்க, அதை வன்மத்தோட உச்சியில் சொன்ன மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து 24/7 காட்டியிருக்காங்க. 24/7 இப்போ ரஞ்சித் ஃபேஸ்லாமே மாறிடுச்சுன்னா இவன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து முத்து மேலேயும் மஞ்சரி மேலேயும் செம்ம கோவம் வந்து அருணுக்கு இருக்குது. பட் ஆனால் 2 பேரும் தனித்தனியாக அட்டாக் பண்ணும், ஒன்றா அட்டாக் பண்ண முடியாதுன்றதுனால சான்ஸ் கிடைக்கும்போது மஞ்சரி, சான்ஸ் கிடைக்கும்போது முத்துன்ற மாதிரி. ஏன்னா அவங்க 2 பேருமே அந்த கேமை வாயை வச்சு தான் விளையாடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயிருக்கு. இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த ஸ்டெப் எடுத்து வச்சு செய்கிறாங்க. தப்பாக என்ன சொல்கிறது, தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, வெளில தப்பாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கான கேமை நான் ஆடுறேன்றது தான் அவங்க அந்த டெவில் டாஸ்க்லாம் எடுத்து வச்ச ஸ்டெப்பு. ஆனால் முத்துலாம் பார்த்தீங்கன்னா சட்டிலாக அந்த 2-3 வீக்ஸ் அந்த டெவில் டாஸ்க்லேருந்து எங்கேயுமே தெரியல. ஏன்னா அவர் இண்டிவிஜுவல் கேமும் அவரால் ஆட முடியல, குரூப் கூட சேர்ந்து தான் வந்துட்டு 10-1-11 இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு 4 டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்கே அதில் ஓரளவுக்கு ஒரு சுமாராக ஒரு பசங்க படிக்கிறாங்க, ஒரு பொண்ணும் பையனும் படிக்கிறா. அப்போ வந்து ரொம்ப சூப்பராக படிக்கலனாலும் அந்த 4 பேரை விட இவங்க பெட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சொல்கிறேன் கிண்டலுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து முத்து வந்து பாய்ஸ் டீமில் இருக்கும்போது பிரைட்டாக தெரிஞ்சார். அதை பிடிச்சிட்டு நம்ம எல்லாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் சொன்னால் நிஜமாகவே ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டாக இருந்தால் போன 3 வாரத்தில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். டெவில் டாஸ்க்லலாம் அவர் ஒன்றுமே பண்ணவே இல்லை, வெளியிலேயே வரலை. பண்ண தீபக்கும் மஞ்சரியோ தான் வெளில தெரிஞ்சாங்க. தர்ஷிகா கொஞ்சம் வயலன்ஸாக செஞ்சாலும் தர்ஷிகா சாட்சினால தெரிஞ்சாங்க. முத்துலாம் எங்கே போனார்? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இண்டிவிஜுவல் கேமுன்னு வரும்போது அவர் கொஞ்சம் சட்டிலாக தான் ஆயிட்டார், ஆடவே இல்லை. இப்போ திருப்பி குரூப் டாஸ்க்குன்னு வரும்போது அவரோட அந்த வாய் ஜாலத்தை எடுத்து வைக்கிறார். இது வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் புரிஞ்சாலுமே ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்காத அருணும் மற்றவங்களோ இப்போ வந்து 60 நாள் அடிச்சு இப்போ ஏதோ ஒன்று அடித்து ஆடி ஆகணும், இனிமேல் ஒளிஞ்சு விளையாட முடியாதுன்னும் போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை மாற்றி தான் ஆடுறாங்க அப்படின்ற போது நம்மளால் பார்க்க முடியுது. எது எப்படியோ நம்மளுக்கு கண்டென்ட் கிடச்சா கரெக்டு தான், சுவாரஸ்யமாக போனால் ஓகே தான். ஸோ வந்து அருண் வந்து இந்த மாதிரி முத்து பற்றியும் மஞ்சரி பற்றி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ மஞ்சரி இங்கே கூப்பிட்டுட்டு வரணுங்கிறது எங்களோட பிளானாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறது, முத்து மேலே சான்ஸ் கிடைக்கும் போது வன்மத்தை கொட்டணுன்றது இவருக்கு. அதே மாதிரி முத்துவும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிற பட்சத்தில் 2 பேரோட ஈகோ கிளாஷும் அப்பட்டமாக தெரிஞ்சுது. இவ்வளோ நாளாக முத்துன்னு வந்து விஷால் நாமினேட் பண்ணாலும் அருண் நாமினேட் பண்ணாலும் 2 பேரையும் நாமினேட் பண்ணாமே முத்து விளையாடிட்டு இருந்த முத்து இன்றைக்கி டேரெக்டாகவே அவருக்கான கண்டென்ட்டை அவர் அடித்து விளையாட ஆரம்பித்தார். இதைத்தான் முத்து நாங்களும் எதிர்பார்க்குறோம். இது இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், பார்க்கலாம். 2 பேருக்குமே ஈகோ இருக்குது, 2 பேருமே அடிச்சுக்கோங்க. பட் ஆனால் அது டேரெக்டாக பண்ணிக்கோங்க, நடுவில் யாரையும் வச்சு ஜாலரா வச்சுட்டு பண்ணாதீங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம், வன்மத்தை கொட்டாதீங்க. பட் ஆனால் அதே சமயத்தில் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் 1-on-1 ஆட ஆரம்பிங்க, அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.